இன்றைக்கு இருக்கும் கம்ப்யூட்டர் உலகத்தில் நவநாகரிகமாக டெவலப் ஆகி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் என்னதான் நாம் அறிவாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தகம் வாசிப்பதே ஒரு சிறந்த வழியாக நம்ம வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கிறது. புத்தகம் வாசிப்பதில் தான் நம் அறிவாற்றல் மேலும் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்க படிக்கும் காலகட்டத்தில் மட்டும்தான் நாம் புத்தகங்களை வாசிக்க பழகி முடித்து விடுகிறோம். ஆனால் கல்லூரி படிப்பை கடந்த பிறகு புத்தகம் வாசிப்பதை நிறுத்தி விடுகிறோம். ஆண்ட்ராய்டு ஃபோன், ஆப்பிள் ஃபோன் என்று எல்லோர் கையிலும் இன்றைக்கு அதிநவீன ஃபோன்கள் நம் கையில் கிடைத்து விட்டதால் எல்லாவற்றையும் நாம் அதிலேயே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் புத்தகம் வாசிப்பதில்தான் மிகுந்த அறிவாற்றலும் சிந்தனை ஆற்றல்களும் நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பதிலும் ஒரு சிறந்த ஆசானாக விளங்கக்கூடியது புத்தகம்தான். புத்தகம் ஒரு நாளில் 20 நிமிடமாவது வாசித்து பழகுங்கள். அதில் மேலும் நம் அறிவாற்றலை பெருகிக் கொள்ள முடியும். இந்த உலகில் பெரிய மகான்களும் தலைவர்களுமே அதிகம் புத்தக வாசிப்பதில் ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கும் நாகரிக உலகத்தில் டெக்னாலஜி முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் நாம் புத்தகம் வாசிப்பதிலிருந்து கைவிடப்பட்டோம். புத்தகம் வாசிப்போம், நம் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம வீடியோவுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.